இந்த அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறது 2016-17 இருந்து ஆரம்பிச்சு நடத்துறோம். இது பதிவு செய்யப்பட்ட இயக்கம்னா பல தேர்தலில் நாங்க நின்று இருக்கிறோம். இது அதிமுகவில் இருந்து பிரிஞ்சுதான் வந்திருக்கோம். அதிமுகவில் தலைவர் காலத்துல இருந்து இருந்தவங்க தான் நாங்க. இப்ப இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரா நான் இருக்கிற ரகுநாதன், இவங்க தலைவர் பி சக்கரவர்த்தி அதுல இருக்கு. அவங்க உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவங்க கூட நடிச்சவங்க. எம்ஜிஆர் நிவேதா இப்ப இந்த இயக்கத்துல இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து விலகி இன்னைக்கு எங்க முன்னால இப்ப உங்க முன்னாலே தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க மகளிர் அணி தலைவியா இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல பொறுப்பா இருக்காங்க. இவங்க கலைப்பிரிவுல இருக்காப்புல. இவங்க ஒரு பிரிவுல இளைஞர் அணியில இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புல இருக்காங்க. அதனால நீங்க இனிமே உங்க இதை துவக்கலாம். ஒரு அறிமுகம் சொல்லியாச்சு. அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தினை நடத்துகின்ற இந்த பிரஸ் கிளப் மீட்டிங்க்கு வந்திருக்கின்ற நமது பத்திரிகையாளர்கள் ஆகிய நீங்க உங்கள் அனைவருக்கும், தொலைக்காட்சி நேயர்களுக்கும், அனைத்து இந்திய மாநில மக்களுக்கும், தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களது புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நாங்கள் இன்றைய இந்த கூட்டம் ஏற்பாடு செய்துள்ள நோக்கம் என்னவென்றால், அதாவது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சர்வாதிகாரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கத்தினை எடுத்துரைத்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை வர வர தேய்பிரையாக ஆக்கிக் கொண்டு கட்சியினை ஒரு புரட்சித் தலைவர் ஆரம்பித்து வைத்த கட்சியினை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை புரட்சித் தலைவருடைய புகழ்பாடும் அவருடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினோம். இந்த இயக்கத்திற்கு தமிழகம் முழுவதும் நல்ல ஆதரவு உண்டு. அனைவரும் இப்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், தொண்டர்கள், பக்தர்கள், ரசிகர்கள் அனைவருமே இப்பொழுது மாறி அதிமுகவிலிருந்து மாறி எங்களுடைய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளனர். இதனுடைய நோக்கம், முக்கியமான நோக்கம், மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். புரட்சித் தலைவருடைய மக்களுக்காக ஒரு கட்சி உள்ளது என்றால் அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்து வைத்த கட்சி இன்றைக்கு அழித்தே விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனால் புரட்சித் தலைவருக்கு அந்த கட்சியிலே யாருக்குமே ஒரு மரியாதை கிடையாது. தலைவர் புரட்சித் தலைவருடைய போட்டாவை கூட அவர்களுக்கு போட மனசில்லை. எங்கு பார்த்தாலும் புரட்சித் தலைவருடைய புகழை அழித்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். எங்களை போன்ற ஒரு தீவிரமான புரட்சித் தலைவருடைய ரசிகர்களுக்கு மிகவும் மனவேதனையாக உள்ளது. என்ற அடிப்படையிலே இன்று வருகின்ற 2026 தேர்தலில் மீண்டும் ஒரு புரட்சித் தலைவருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும், எப்படியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று தமிழக மக்களிடம் தெரிவிக்க வந்துள்ளோம். அதாவது பாதிக்கப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்று ஒவ்வொருத்தராக விலகி கொண்டிருக்கிறார்கள். முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக விலகி கொண்டு எடப்பாடி என்ற பழனிசாமி அவர்கள் தன்ன அதிகாரத்திலே ஒரு சுயநலத்தோடு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். புரட்சித் தலைவர் எப்படிப்பட்ட கட்சியை உருவாக்கினார் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்று ஒரு அடமானம் வைத்தது போல் மத்திய அரசிடம் அடமானம் வைத்து விட்டார்.
புரட்சி தலைவருடைய கட்சி என்றால் அந்த கட்சியுடைய ஒரு சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு அந்த கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமே போதும். இன்று எப்படி நடக்குது என்றால் அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் மத்திய அரசிடம் போய் சரணடைந்த மாதிரி சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி அனைத்து கட்சி எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அதிமுகவில் மட்டுமல்ல அனைத்து கட்சியிலுமே நிறைய புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதாவது கட்சியில் ஒரு கட்சிக்காக பாடுபட்டவர்களை விலக்கி தள்ளிவிட்டு குடும்ப ஆட்சிக்காக சுயநலமாக உள்ள அனைத்து தலைவர்களுமே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நம்மளுடைய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். இனிமேலாவது மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கத்தோடு புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினை நாங்கள் மக்கள் முன் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இது ஆரம்பித்து 8 வருடங்கள் ஆகிவிட்டது. சில தேர்தல்கள் எல்லாம் நின்று கொண்டாங்க. எம்பி எலெக்ஷன் மற்றபடி எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாருக்குமே நின்றுருக்கோம். எங்களுடைய கட்சி சார்பா நின்றுக்கிறோம். இனிமேலும் இப்படி அதிமுக அழிகின்ற ஒரு நோக்கத்தை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் 2026 ஒரு மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்க வேண்டும், அவருடைய மக்களாட்சி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இங்கு உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹலோ, இப்ப நான் வந்து மெயினா ஹைலைட் ஓபிஎஸ் தான். இப்ப நாங்க ஓபிஎஸ் பார்த்து பேசணும். ஏன்னா அவருக்கு எந்த அமைப்பும் இல்லை. அவர் சும்மா ஒரு குழு தான் வச்சிருக்காரே தவிர அரசியல் கேக்குதா? முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தோட தலைமையின் கீழ நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க. அதிமுக இணைக்கப்படுறது அவராலே இணைக்க முடியல. எவ்வளவு பண்ணியிருக்காரு தேசி பிரபாகர் புகழேந்தி கொஞ்சம் நிறைய பேர் கூப்பிட்டு இவரெல்லாம் கூப்பிட்டுருக்காரு போயிருக்காங்க. ஆனா அவங்களால இணைக்க முடியல. நீங்க எப்படி இணைக்க? நாங்க இணைக்கவே இல்லை. நாங்க எங்க இயக்கத்துக்கு தான் வர சொல்றோம். எங்க இயக்கத்துக்கு தான் வர சொல்ல நாங்க பேசிட்டோம். அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப ஓபிஎஸ் அவர்களை நாங்க பெரிய குளத்துல போய் நேரடி வந்து அவரை பார்த்து பேசணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பேர் இல்ல, அவர்கிட்ட ஒரு ஏஜம் இல்ல. சந்திச்சிருக்கோம், நேரே சந்திச்சிருக்கிறோம். உங்களுக்கு அவர் வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம், சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அவருக்கு வரக்கூடிய விருப்பம் இருக்குது. கொடியெல்லாம் காமிச்சு போட்டோ கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு. ஆமா கூப்பிட்டுருக்கோம். ஆமா கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அவர் வரும் பட்சத்துல நாங்க எங்க தேசிய கட்சிங்க, ஆல் இந்தியா தேசிய கட்சி. அவர் வந்தாருன்னா தலைவர் தானே அவர் தலைவர். நாங்க நிறுவன தலைவர் பதவி கொடுக்கறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. நல்ல ஆட்சி வரணும், திரும்ப புரட்சி தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்றுதான் நாங்க எல்லாரையும் கூப்பிடுறோம். ஓபிஎஸ்னாலும் சரிதான், இன்னைக்கு விளக்குன அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான். யாரு இன்னைக்கு பூரா அதாவது ஒதுக்கிட்டாங்க விலகிட்டாங்கன்னு சொன்னோம்னா சில பேர் என்ன கேட்கறாங்க, முத்துசாமி எல்லாம் வர சொல்லுங்க. வேற கட்சியில சேர்ந்தவங்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஒதுக்கி இப்ப தனியா இருந்து கட்சிக்காக பாடுபட்டவர்கள் இன்னைக்கு அனாதையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை தான் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்ல அவர் வரேன் இருக்காரு. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. இப்ப இப்ப இன்னைக்கு 2 நாளைக்கு இங்க வந்துருவாரு சென்னைக்கு. திருப்பி பேச போறோம். எங்களுடைய பைலாவெல்லாம் வாங்கிட்டாரு, கொடி மாடல் எல்லாமே வாங்கிட்டாரு. அவங்க முக்கியமான நிர்வாகிகிட்ட கலந்துக்கிட்டு சொல்றேன்றாங்க. இதுக்கு இடையில செங்கோட்டை பிரச்சனை வந்துருச்சு, அதனால கொஞ்சம் பிரேக்கா இருக்கு. அவர் செங்கோட்டையனை நாங்க பார்த்து கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க நீக்கும் பட்சத்துல அவருக்கு ஒண்ணும் இது இல்லையா, அவரு ஓபிஎஸ் நல்லதானே. இப்ப தினகரன் ஒரு அமைப்புங்கிற பேர்ல இருக்காரு, இவங்களுக்கு அந்த இது கிடையாது. இவங்க இப்ப புதுசா போய் இப்ப கட்சி துவங்க முடியாது, கால நேரம் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதையெல்லாம் எடுத்து சொன்னோம். அவரு பேர் பிடிச்சிருக்குது, கொடியெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறவங்க எல்லாம் நாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் இதை வந்து எடுத்து சொல்லும் போது நம் நியூஸ் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகும். அதனால ஏடிஎம்கேல இருக்கிற எம்ஜிஆர் தொண்டர்களே இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த சந்திச்சு பேசுறதெல்லாம் ஏற்கனவே செய்திகள்லாம் வந்திருக்கு, நிறைய தொலைக்காட்சியில எல்லாம் வந்திருக்கு. நாங்க இன்னைக்கு சென்னையில கொடுக்குறோம். ஐயா, இப்போ டிடிவி தினகரன் வந்து ஆமா வெளியே வந்து எடப்பாடியோட தலைமை ஆமா எடப்பாடி வந்து தமிழகத்தோட அவர் தலைமையா பிஜேபி தான் இருக்க மாட்டார், இல்லன்னு சொல்லுங்க நாங்க வரோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் ஓப்படி சொல்லுங்க. அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் வெளியே போனது எல்லாரும் எல்லாம் சொன்னா அவங்க இறந்துட்டோம்னா எந்த நிபந்தனையை பற்றி அதை செயல்பட்டோம் இறந்துடலாம் அப்படிங்கிறாரு. நீங்க வந்து அவர்கிட்ட பேசிருக்கீங்க, தலைமை போறேன் அவங்க அவரு வந்து பேசுறாரு. ஆனா நாங்க வந்து நேரடியா பேசிட்டோம். இது உண்மையான நிலவையை பேசுறோம். அவங்க பிஜேபிக்கு எல்லாம் அடிமையா இருக்காங்கல்ல. அதுக்கு என்ன, ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கின அந்த கட்சியை இங்க இருந்து செங்கோட்டையன் போய் அங்க போய் பாக்குறாரு. இது அங்கேயே பிரச்சனையை தீர்க்கிற இடம். நான் கேட்ட அரிக்குவாரில் ராமரை பார்க்க போறேங்கிறாரு. எந்த ராமரை பார்த்தாரு அவரு? அப்புறம் வந்து பார்த்துட்டு இப்ப என்ன சொன்னாரு, அமித்ஷா பார்த்த உடனே அவருக்கு மன அமைதி கிடைச்சிச்சா? இது வந்து ஒரு கேலி குத்தால. தொண்டர்கள்லாம் நல்லா இருக்காங்க. இவங்கள மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச தலைவர்கள்லாம் காவடி தூக்கிக்கிட்டு பிஜேபிக்கு ஒரு எடுபடி மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் அசிங்கம். இந்த அசிங்கத்தெல்லாம் போக்குறதா எங்களுடைய வேலையை. நாங்க தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கோம். நாங்க தலைவர்கள் கிடையாது. தொண்டனா எங்களுடைய வேகத்துக்காக எம்ஜிஆர் பேரை சொல்லி வாங்க அனுப்புறோம். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற முறையை தொண்டன் போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும்னு தலைவர் உருவாக்குனாரு. இன்னைக்கு என்ன, ஒரு தலைவர் நான் அவரோட இருக்கும்போது ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லட்டுமா? ஒரு தொண்டன் கூட போகக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னு சொல்லட்டுமா? நீங்க அதை எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ திருச்சியில நாங்க வந்து மாவட்ட அளவுல பொறுப்பில் இருந்தப்போ, அப்போ ஒரு பையன் வந்து குளித்தலையில இருந்தாரு, என்னை விட ஒரு 3 வயசு கம்மி. அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, அண்ணன் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்தாரு. ஏன் என்னன்னா என்னன்னே தெரியலன்னா நீக்கிட்டாங்கன்னாங்க. உடனே நான் இங்க வந்தேன் சென்னைக்கு. அப்போ அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துல தலைவரா முசிறிப்பத்தனும், பொதுச் செயலாளரா நடிகர் திருச்சி சவுந்தரராஜனும், பொருளாளரா நடிகர் கே கண்ணன் இருந்தாங்க. அப்ப கண்ணன் சொன்னேன், இந்த மாதிரி நீக்கிட்டாங்களாம் நம்ம ஆள எம்ஜிஆர் மன்றத்தில் உள்ளவன அப்படின்னே. அவர் தலைவர் பற்றி சொன்னாரு. அவனை எதுக்கு நீக்கினாங்க, அவன் என்ன செஞ்சான் அது தெரியல அவனுக்கு. சரி நீ அவனை வந்து புறத்து வர சொல்லு அப்படின்னு என்ன நான் போய் அவனை கூட்டிட்டு வந்தேன். நீங்க போங்கன்னா நான் பின்னாடியே வாரேன் அப்படின்ட்டான். நான் தலைமை கழகத்துல வந்து வெயிட் பண்றேன். அவன் மணல் லாரி பிடிச்சு வந்தான். ஏன்னா வர்றதுக்கு கூட காசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தொண்டர். அவரை கொண்டு போய் ஸ்ரீநகர்ல உள்ள வீட்டுல இப்ப நினைவு இல்லமா இல்லையா, அங்க கொண்டு போய் விட்டோம். ஏன்னா அவனை குளிக்க கூட வைக்காம கூட்டு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிட்டானா எல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே ட்ரெஸ் மொத்தம் வந்திருக்கீங்க, என்ன பாட்டு? அப்போ அவர் வந்து ஒரு லெட்டர் வச்சிருக்காரு தலைவர். அதுல வந்து நாவலர் நெடுஞ்செழியனை அசிங்கமா பேசி ஒரு மேட்டர். அப்புறம் அதை வந்து இவனை எழுத சொல்றாரு. இவனுக்கு கையெல்லாம் நடுங்குது, எழுத முடியல. அப்ப இவனை தனியா கூப்பிட்டு போய் எழுத சொல்லு அப்படிங்கிறாரு. அவனை தனியா ஆசுவாசப்படுத்தி எழுதுறான். எழுதி 2 ஒட்டு பார்த்தாரு. அதுல வேற எழுத்து, இதுல வேற எழுத்து. அதுல வந்து இவனுடைய லெட்டர் பேர்ல யாரோ நெடுஞ்செழியனை அசிங்கமான வார்த்தைகளால எழுதிட்டாங்க. நெடுஞ்செழியன் இவரை கூப்பிடாம உண்மையானு விசாரிக்காமலேயே அந்த தொண்டனை நீக்கிட்டார் கட்சியை விட்டு. அப்ப இந்த உண்மை தெரியுது. உடனே நாவலரை வர சொல்லி, இவன் யாரு, அவன் தான் இந்த கட்சியினுடைய அடிப்படை, உங்களை பொதுச் செயலாளரை கொடுத்தது இருக்கா, என் தொண்டனை நீக்கிறதுக்கா? எந்த தொண்டனை இந்த கட்சியை விட்டு நீக்கவோ இது பண்ணவோ கூடாது. இன்னைக்கு இப்பவே இங்க இருந்தே அவனுக்கு அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு 23 சைக்கிள் அவனுக்கு வாங்கி கொடுத்து அனுப்பினாரு. ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சியை விட்டு போயிடக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் இப்படி நடந்தாரு. ஆனா இங்க யார வேணாலும் வெளியே அனுப்புற வேலையில தான் எடப்பாடி இருக்காரு. ஏன்னா இது அவருடைய சொந்த சொத்து மாதிரி நினைக்கிறாரு. இது எங்களை போன்ற ஆரம்பத்துல புரட்சி தலைவரோட இந்த லட்சக்கணக்கான தொண்டர்களால உருவாக்கப்பட்டு பொதுச் செயலாளர் இவரே எப்படி ஆகிட முடியும்? தலைவர் எப்படி வச்சிருந்தாரு அந்த மாதிரியே ஃபாலோ பண்ண இவர் வருவாரா? வர முடியாது. அதனால அது ஓபிஎஸ் சொல்றதால நாங்க அதை ஆதரிக்கிறோம். ஆனா ஓபிஎஸ் கூப்பிட்டுருக்கோம், வாழண்டிருக்காரு, வாழாட்டாலும் நாங்க நடக்குவோம்.
ஆமா. கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தாரு. ஒரே ஒரு விஷயம் இல்லைங்களா, இந்த நம்பிக்கைன்ற ஒரே ஒரு கோபத்தை வச்சுதான் அவரு இல்ல பிஜேபி ஒரு கட்சியில அப்புறம் வெளியே வந்து இல்ல கட்சியில இல்ல நான் தயாரிக்கிறேன் அப்புறம் கலைஞர் சாய் வந்து பார்த்தாரு. நீங்க வந்து அவருக்கு தலைவராக இருக்கிறீங்கன்னா மறுபடியும் மோடி கூப்பிடுறாரு, அமித்ஷா கூப்பிடுறாரு, போயிட்டு தேவையே இல்லை. பிஜேபியுடைய எதிர்ப்பை நாங்க வச்சு இல்ல, எங்க கட்சியில வந்து எங்களுடைய அடிப்படை கொள்கையை நாங்க அதாவது நாங்க வந்து ஏற்கனவே புரட்சித் தலைவர் மக்கள் மன்றங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அங்க வந்து அடிமைத்தனம் அங்க இருந்து பிஜேபியா இருந்தாலும் சரிதா, எந்த கட்சியா இருந்தாலும் சரிதா, அங்க உங்களுக்கு மரியாதை இல்ல, அவமானமா இருக்கு, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதனால எங்கிட்ட வாங்கன்னு சொல்றோம். இங்க வந்துட்டு ஓடி போறவங்களை பத்தி நம்ம என்ன பேச பண்ண முடியும்? மறுபடியும் போகும்போது தானே பார்க்கணும். மறுபடியும் போனா இல்ல மறுபடியும் போனாலும் எங்களுடைய இயக்கம் நடந்துகிட்டா இருக்கும். போறவங்க நம்ம என்ன தடுக்க முடியாதுல்ல. எங்களுக்கு ஒரே நோக்கம் இல்ல, எங்களுக்கு ஒரே நோக்கம் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து நடத்தணும், மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சி வரணும். அதுதானே தவிர எங்களுக்கு யாரும் அது தலைவர் ஆன எங்களுக்கு யாருமே வருத்தம் கிடையாது, யாருக்குமே வருத்தம் கிடையாது. அது எங்களுக்கு அது போனா பாத்துக்கிடுங்க. போறதுக்கு முன்னாடி போவாருன்னீங்கன்னா என்ன இருக்கும்? வரவே இல்லை, அதுக்குள்ள போயிட்டாருன்னீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் பாத்து கொடுங்க. அடுத்த கேள்விக்கு எது இல்ல, நாங்க இப்போ வந்து 8 வருஷமா நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் கட்சி. எங்களுக்கு வந்து இப்ப நாங்க ஆரம்பிச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துல ஒரு 20 மாவட்டம் நாங்க எல்லா நிர்வாகிகள் போட்டிருக்கோம், உறுப்பினர் போட்டிருக்கோம். ஒரு மினிமமா தான் இருக்கிறாங்க, ஒரு 20-25 பேர் தான் இருக்கிறாங்க அது ஒண்ணு உறுப்பினர்கள். நாங்க வந்து பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநாடு நடத்தி உறுப்பினர் சேர்க்கிறோம்னா எங்களால முடியாது. நாங்க உண்மை தொண்டர்கள். உடனே எங்களுக்கு வந்து மாநாடு போடணும் இல்ல கூட்டத்தை கூட்டணும்னு காசு கொடுத்து கூட்டு வர கூட்டமே எங்களுக்கு வேண்டாம். உண்மையான விசுவாசிகள் வந்தா வரட்டும்னு தான் நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம். மீண்டும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கின்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நாடு ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நிலைமை மாறணும். யாரு அடியறது இன்னைக்குலங்க பயன்படுத்துறாரு? நாங்க எவ்வளவு வருஷமா வச்சுட்டு இருக்கோம். எங்க தலைவருங்க அவரு, புரட்சி தலைவர். எங்க தலைவர் யாரு? அவர் வந்து பாருங்க, தலைவரை யாரு வேணாலும் பயன்படுத்தி போட்டு நாங்க வேண்டாம் சொல்லுங்க. நீங்களும் பயன்படுத்துங்க, யாரு வேணாலும் பயன்படுத்துங்க. நல்லவர் தலைவர் வந்து மக்களுக்காக பாருங்க, புரட்சி தலைவர் மக்களுக்காக உள்ளவரு. நாங்க போய் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லவில்லை. இவர் எங்களுக்கு புரட்சி தலைவர் வந்து நாங்கெல்லாம் தீவிரவாதி, தீவிர ரசிகர்கள், தொண்டர்கள், பக்தர்கள். அவங்க ஆதாயத்துக்காக படத்தை போடுறாங்க, அவங்க ஆதாயத்துக்காக படத்தை போடுறாங்க தவிர நாங்க வந்து அவருடைய ஆட்சி வரன்னு நாங்க சொல்றோம். ஆமா, 234 தொகுதியில நிப்பான், 234 தொகுதியில நிப்பான். போறவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல சார். சார் அவர் எம்ஜிஆர் பக்தர் தானே, போறவங்களை என்ன செய்ய முடியும் சார்? போறவங்களை என்ன சார் செய்ய முடியும்? அவர் இங்க அதிமுக இருக்காரு, அங்கேயும் போறாங்க. அவர் ரஜினியே போனாரு சார், ரஜினி கட்சிக்கு போனாரு. அதை என்ன செய்ய முடியும்? ரஜினியை போட்டு தாங்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? உண்மையான எம்ஜிஆர் பக்தரா சொல்லுங்க பாப்பா. எடப்பாடி பழனிசாமியை வந்து தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சு அது எந்த மாவட்டத்துல எல்லாமே ஏற்றுட்டாங்க. அது வருமான கட்சி அப்ப அந்த எம்ஜிஆர் மாநில தலைமை அலுவலகமும் அவங்களுக்கு இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அவங்க தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து அவர் வந்து கட்சியை விட்டு விரட்டுவதற்கு ஒரு அடக்க நேபாளத்துல இப்ப எப்படி நடக்குது? சட்ட ரீதியா பண்ண முடியல. இதுக்கு எந்த மாதிரி சொன்னா சார்? சட்ட ரீதியாலாம் நாங்க போல சார், நாங்க அன்பால தான் சார் உறுப்பினர் சேர்க்கிறோம். அவர் வந்து கேளுங்க, கட்சியை விட்டு நாங்க அரவணைக்கிறோம். நீங்க விரட்டுவதுன்னு சொல்லிருக்கீங்களா சார்? அவர் கேளுங்க,
அவர் இன்னும் கொஞ்ச நாள் நாங்க நான் சொல்றேன் கேளுங்க, எப்படி விரட்டுறோம் சார், நாங்க எப்படி விரட்டுறோம்னா அவரே ஏடிஎம்ல இருந்து போயிடுவாங்க சார், ஓடிடுவாரு. நாங்க நாங்க மேல வரும்போது அவங்களே போயிடுவாங்க. அப்படிதான் விரட்ட போறோம். நேபாளத்துல என்ன நிலைமை சார், நம்ம கட்சி புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மேல வரும்போது அவரே ஓடிடுவாரு சார், நேபாளத்துல அவரே ஓடிடுவாரு. அப்படிதான் விரட்ட போறோம். நாளைக்கு ஏடிஎம்கே அழிஞ்சு போச்சு, அழிஞ்சேதான் போகுது. இப்போ நேபாளத்துல நிலைமை பாத்தீங்களா? நேபாளத்துல தொண்டர்கள்லாம் சேர்ந்து எல்லா பிரதமர்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அதிரடி நடவடிக்கைன்னா எப்படி வளர்ச்சி பெறும்போது பலம் கொடுது. அது தெரிஞ்சிடும். ஆமா, ஆனா பக்தர்களை சோதிக்கிறாங்க. ஆமா, அதுதான் பாயிண்ட். அதுதான் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மேல வரும், ஏடிஎம்கே கீழே போயிடும்.